பெங்களூரு பனசங்கரி பகுதியைச் சேர்ந்த ஒரு கோடீஸ்வர தொழிலதிபரின் மகளான மேகனா பிபிஎம் படித்து வந்தபோது போதை பழக்கத்திற்கு அடிமையாகி ஒரு போதைப் பொருள் விற்பனையாளராகவும் மாறியிருக்காங்க. கல்லூரியில படிக்கும்போது அவள் காதல் வயப்பட்டிருக்காங்க. காதலின் பெயரால் அந்த அயோக்கியன் அவளை ஒரு போதைக்கு அடிமையான வழியிலிருந்து போதைப் பொருள் விற்பனையாளராகவும் மாற்றியிருக்கான். இந்த கோடீஸ்வரரின் மகள் தனது சொந்த கல்லூரி மாணவர்களுக்கே போதைப் பொருள் விநியோகிக்கும் நிலைக்கு சென்றிருக்காரு. தனது சொந்த கல்லூரி மாணவர்களுக்கே போதைப் பொருள் விநியோகம் செஞ்சு வந்த மேகனா தற்போது பெங்களூரு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு மதிப்புமிக்க குடும்பத்தைச் சேர்ந்த பெண் இத்தகைய குற்றச்செயலில் ஈடுபட்டது பெங்களூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் 2 முக்கிய கோணங்களில் கவலையளிக்கிறது. முதலாவதாக, மேகனாவை போன்ற வசதியான வீட்டு பெண்கள் ஆரம்பத்தில் ஆர்வத்திலோ அல்லது ஆடம்பரத்திற்காகவோ போதைக்கு அடிமையாகிறாங்க. பின் போதைப் பொருள் வாங்க பணம் இல்லாத சூழல்ல சட்டவிரோத செயல்களில் ஈடுபட நிபந்தனிக்கப்படுறாங்க. இரண்டாவதாக, குற்ற கும்பல்கள் இளைஞர்களை பயன்படுத்தி சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுத்துறாங்க. இத்தகைய கும்பல்களிடம் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள மாணவர்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமாகும். ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் பார்க்க நினச்சா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.